கங்கா கிட்ட குமரன் சொல்றாரு, அவர் வருவேன்னு சொன்னதை நான் எதிர்பார்க்கல கங்கா, சாரி கங்கான்னு சொல்றாரு. கல்யாணியும் ராதாவும் பேசிக்கிறாங்க. காவேரிக்கு என்ன பேசுறாங்கன்னு தெரியல, அதனால பக்கத்துல போறாங்க. கல்யாணி பாட்டி சொல்றாங்க ராதா கிட்ட, காவேரி கேட்டதுமே எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிட்டு, விஜய் கிட்ட கேட்டீங்களாமா? ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க, அந்த நாளை நினைச்சாலே எனக்கு கஷ்டமா இருக்கு. விஜய் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வர ட்ரை பண்ணோம், அதெல்லாம் காவேரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காவேரி நிக்கிறத ராதா பாத்துட்டாங்க. கைன்னு காவேரி வர்றாங்க. ராதா சொல்றாங்க, இப்படிதான் ஒட்டி கேட்பியா? இப்படிதான் உன்னை வளர்த்தாங்களா உங்க வீட்டுல? சத்தியமா ஒட்டி கேட்கல. அப்படியே நான் கேட்டாலும் நீங்க பேசுறது தானே நான் கேட்டேன். பாட்டி எஸ்கேப் ஆகாதீங்க. ராதா கிட்ட காவேரி கேக்குறாங்க, இந்த போட்டோல இருக்கிறது யாரு? என்ன கேட்கணுமோ அதை விஜய் கிட்ட போய் கேளு, ஆளை விடு. போன இடத்துல என்ன ஆச்சுன்னு குமரனையும் கங்காவையும் கேக்குறாங்க. இங்க 2 பேரு தான் தைக்கிறோம், சின்ன கடைன்னு சொன்னா ஆர்டர் கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு பொய் சொல்லிட்டேன் அம்மாச்சி. கங்கா சொல்றாங்க, எல்லாம் பொய்யா சொல்லிட்டு வந்திருக்காரு பாட்டி. அவங்க எல்லாம் வந்து நம்ம கடையை பார்த்துட்டு தான் குடுக்கறேன்னு சொல்றாங்க, நாங்க எந்த கடையை காட்டுறது? கங்கா சண்டை போட்டுட்டு வந்துடுறாங்க அவங்க அம்மா கூடயும் பாட்டி கூடயும். காவேரிக்கு அந்த போட்டோல விஜய் கூட யார் இருக்கான்னு ஒரே யோசனையா இருக்கு. கம்பெனில உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. காவேரி கேக்குறாங்க ஸ்டாஃப் கிட்ட, இதை செக் பண்ணி தான் கம்பெனிக்கு அனுப்புனீங்களா? முதல் கான்ட்ராக்ட்ல சிமெண்ட் கொடுத்துருக்கீங்க, ஃபைனல் வந்து இன்னொரு கம்பெனிக்கு போகுதே, அது ஏன்? தெரியல மேடம், நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சொல்லவா? அப்பனா நீங்க கவனிக்கல அதானே? விஜய் சார் பார்த்தாரா இந்த ஃபைனல் லிஸ்ட? சார் இதெல்லாம் பார்க்கல மேடம். சரி நீங்க போங்க. விஜய் இத ஒரு வாட்டி செக் பண்ணுங்களேன். மெட்டீரியல் பர்போஸ் பண்ண வேண்டிய கம்பெனியோட ஃபைனல் லிஸ்ட். முந்தின லிஸ்ட் முடியும் வேற கம்பெனில இருக்கு, ஃபைனல் லிஸ்ட்ல வேற ஒரு கம்பெனி பேர் இருக்கு. முந்தின லிஸ்ட்ல நீங்க சைன் பண்ணிருக்கீங்க, ஃபைனல் லிஸ்ட்ல உங்க கையெழுத்தே இல்லையே, மாத்துனீங்கன்னு கேட்டா யாருக்கும் பதில் தரல. சரியான ஒரு ட்ரிப் செக் பண்ணி சொல்றீங்களா விஜய்? குட் காவேரி. ஆயிடுச்சுன்னா விஜய் வெரி குட் சொல்லுவீங்களா? வெரி குட் உனக்கு காவேரி. இந்த கம்பெனில யாருமே செக் பண்ணல பாரு. காவேரி நான் விசாரிக்கிறேன். நான் செக் பண்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனில தப்பே நடக்காது, நான் வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சரி, இன்னும் எனக்கு குழப்பமா இருக்கு விஜய். நான் வீட்டுல ஒரு போட்டோ பார்த்தேன்ல, அது யாருன்னு மாத்திரம் சொல்லிட்டீங்கன்னா நான் போயிருவேன். காவேரி எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. நான் உங்களுக்கு என்னோட மொத்த பிளாஷ்பேக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். உங்க கதையை யாரு சொல்லுவாங்க? ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட சொல்லலாம்ல. இப்ப நீ கிளம்புறியா? நாளை சந்திக்கலாம். இன்றைய பொது அறிவு.